हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போறோம். மீன் குழம்பு நல்லா திக்கா ஊத்தி சாப்பிடுறதுக்கு டேஸ்டா எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சங்கரா மீன் குழம்பு பண்றதுக்கு இங்க நான் சங்கரா மீன் 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது மேல கொஞ்சம் ஒரு மசாலா தடவி நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இது வந்து நல்லா இப்படி ட்ரையாகவே கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் இந்த மீனை போட்டு இப்போ இது மேலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பெசரி விட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊறட்டும். இப்போ மீனை நம்ம ஊற வச்சாச்சு. அடுத்த வேலையாக சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா நம்ம ஒன்று பாதியமாக பல்ஸ் மோடில் விட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போது நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் ஒரு கடாய் வச்சுட்டேன். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியுது. இப்போ இதில் ஒரு 30 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இந்த பூண்டு வந்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வறுபட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறி இருக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இது வந்து 1/4 கிலோ தக்காளியை நான் வந்து மிக்சியில் போட்டு 1-2 அப்படி பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக அரைக்கல, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். கப்பு அளவில் சொல்லணுன்னா 1.5 கப்பு வரும். வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து தண்ணியாக நீர்த்து போகாமல் கொஞ்சம் அப்படி கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் ஒரு மிதமான அளவு தீயில வதங்கியிருக்கு. இதில் அடுத்தது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். மீன் குழம்புல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 3 நிமிஷம் ஒரு குறைந்த அளவு தீயில நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் அடுத்தது நம்மளோட மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா இன்னும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளே நம்ம சேர்த்துக்கலாம். 6 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள். வெந்தயம் வந்து தூளாக இல்லைன்னா நம்ம எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் முழு வெந்தயமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க கொஞ்சம் ட்ரையாக தெரியுது. அதனால ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 60 ml இது. இப்போ இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ இதில் அடுத்தது 1 கப்பு புளி தண்ணி சேர்ப்போம் நம்ம. இந்த புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளியை வந்து ஊற போட்டு கரைச்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் இதில் வந்து புளி கரைச்சி அது 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இது வந்து நல்லா திக்காக கொதிச்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. அப்புறம் மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்கும் ஆயிடுச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம ஒரு முறை பார்த்துக்குவோம். சரியாக இருக்குது. இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீன் துண்டாக உள்ளே போட்டுருவோம். இப்போ இதை வந்து பொறுமையாக ஒரு முறை கலந்து விட்டுக்குவோம். இப்போ அடுப்பில் அனல் வந்து சிம்லேயே தான் இருக்குது. சிம்லேயே வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ இது ஒரு 7 நிமிஷம் ஒரு குறைவான அளவு தீயில நல்லா கொதிச்சிருக்கு.
பாருங்கள் மேலே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா மீன் வந்து அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆகிடும், அப்படியே உடஞ்சி போயிடும் எல்லாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு, அப்படியே உடையுது பாருங்கள். நான் இப்போ அடுப்பு நிப்பாட்டிடுறேன். இப்போ இது மேலே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கீறி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி பரிமாறணுன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சங்கரா மீன் குழம்பு நான் மேற்சொன்ன முறைகளில் மேற்சொன்ன அளவுகளோடு நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.